ஏன் உங்களால் இந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ண முடியாமல் இருக்குது? ப்ளஸ் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கும் இருக்கா என்ன? சரி, ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல பார்ப்போம். லாஸ்ட்டாக எத்தனை வாட்டி யோசிச்சு பார்த்துருப்பீங்க, நான் அன்னைக்கு இதை பேசியிருக்கலாமோ, மேபி இதை செஞ்சுருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ, இதை பண்ணாமல் இருந்திருந்தா இதை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும்ல. வெல், இதைத்தான் நாங்கள் ரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சிம்பிளி என்னென்னா, உங்கள் பிரெயின் உங்கள் பாஸ்ட்டை பபிள் மாதிரி சியூ பண்ணிக்கிட்டே இருக்க. இது உங்களுடைய ஃபால்ட் கிடையாது. உங்கள் பிரெயின் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால அது அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்க்குது. பட் ட்ருத் என்னன்னா, உங்களால் பாஸ்ட்டை ரீரைட் பண்ண முடியாது. அதில் நடந்த தப்புகள்லேருந்து லேர்ன் பண்ணி முன்னாடி போகிறது மட்டும்தான் ஒரு சொல்யூஷன். ஸோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இந்த தாட்ஸ் எல்லாம் வரும்போது சே, ஓகே, நான் ஓவர் திங்க் பண்ணுறேன் ரைட் நவ், ஐ நீட் டு ரீசெட். நீங்கள் ப்ரோக்கன்னு கிடையாது. ரிமெம்பர், நீங்களும் ஹியூமன் தான். அண்ட் ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுங்கிறது எவ்வாறாக இருக்கிறது சூப்பர் பவர் தான். ஸோ இந்த ஓவர் திங்கிங் லூப்பில் இருந்து வெளியே வர்றதும் ரொம்பவுமே ஈஸி தான். ஜஸ்ட் அந்த தாட்ஸ் வரும்போது பாஸ் ஃபார் அ மினிட், திங்க் அண்ட் ரீசெட். ஸோ இதே மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் டிப்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மேக் ஷுர் டு ஃபாலோ ரெசிலென்ட் சோல் ஜர்னி.